தயவு செஞ்சு அருமையான ஊழியர்களே, விசுவாசிகளே, இது கடைசி காலம், ரொம்ப கவனமாக இருங்க. மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்துவணும் இந்த மாதிரி கோமாளித்தனமான செய்கையெல்லாம் செய்யாதீங்க. மோகன் சென்னை, மற்றவங்க டி மோகன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு பிரபலமாயிட்டாங்களே ஒழிய அவங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவ ஆவியானவர் இன்னைக்கு பெரிதளவாக அவங்களுக்குள்ள செயல்படுறதுக்கு இல்லை. ஆனால் பிரெட்டி ஜோசுவாலாம் ரொம்ப நல்ல மனிதன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ஒரு மிஷனரி தாகம் உள்ள மனிதன் நினச்சிட்டு இருந்தேன். அவரும் போய் எங்கே கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்தியா மேப்புக்கு. இது என்ன விஷயம்னு தெரியல. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா நாங்கள் ஒரு மாடலுக்கு பண்ணுறோம், அது ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டு மூட நம்பிக்கையை வளர்த்து விடாதீங்க. உங்களை பார்த்து நாளைக்கு அவன் என்ன செய்வான்? என் வீட்டில் தேவனுடைய எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லிட்டு வீட்டை கொளுத்தி விட்டா சரியாக போகுமா? நான் ஒரு ரோல் மாடலில் செஞ்சேன்ட்டு இல்லை, எங்கள் குடும்பத்துக்குள்ளே எனக்குள்ளே எழுப்புதல் வரணும்னா அவங்களே கொளுத்திக்கிட்டா சரியாக போயிருமா? இது என்ன ரோல் மாடல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஜனங்களை ஊரில் வைக்கிறது, சபையில் கத்த வைக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளும் 10 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் பேய் பிடிச்ச மாதிரியே சபைக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்துச்சு? இப்படியா ஆதி காலத்து அன்றைக்கு இருந்த மக்கள் இப்படியா நடந்துக்கிட்டாங்க? எப்போ பார்த்தாலும் ஒரு பிஹேவியர்ஸ் எல்லாம் மோசமான பிஹேவியர்ஸாகவே சபைக்குள்ள நடத்துறது. நான்லாம் ஒரு காலத்தில் சபைக்குள்ள எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தப்பெல்லாம் சபையில் கொண்டு போய் அந்த குழந்தையை கீழே படுக்க வைக்கிறதுக்கே நான் ஐயப்பட்டேன். ஏன் தெரியுமா? அபிஷேகத்தை நிறைய சொல்லி சபையிலேயே கடந்து குதிச்சு கும்மானம் போட்டு இங்கிருந்து அங்கிருந்து இங்கே பெண்கள் ஆண்கள் கூட்டத்திலையும் ஆண்கள் பெண்கள் கூட்டத்துக்குலையும் தாவி போகிறத பார்த்தா குழந்தைய மிதிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல சபைக்குள்ளே போய் பக்கு பக்குன்னு தான் இருக்கும், ஆஹா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி செய்கை எல்லாம் அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையெல்லாம் யாருமே செய்யலை. ஆவியில் நிரம்பி இப்படிலாம் குதிச்சு ஏருக்கு மார்க்கும் குதிச்சுக்கிட்டுலாம் இல்லை. அவங்க அக்னியாக செயல்பட்டாங்க. அவங்க வாழ்வில் காமிச்சாங்க, அந்த அபிஷேகத்தை வல்லமையை வாழ்க்கையில் காமிச்சாங்க, செயல்பாட்டில் காமிச்சாங்க. மக்களிடத்தில் இருந்த அறியாமையை அகற்றும்படி செயல்பட்டாங்க. தேவனுடைய வெளிச்சமாக அன்னைக்கு ஒளி வீசினாங்க. ஆனால் இன்னைக்கு அவைகள் எல்லாம் மங்கி போய்விட்டது. வீணே சடங்காக சம்பிரதாயமாக இந்த மாதிரி கொளுத்தி விட்டு சம்பிரதாயம் பண்ற மாதிரி ஒரு முன்மாதிரியாக நாங்கள் செய்யறோங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு இன்னைக்கு திருச்சபை மாறி போச்சு. தயவு செய்து மனம் திரும்புங்க. விசுவாசிகளை எச்சரிக்கையா இருங்க. பொதுமக்கள் மத்தியில, தேவனை அறியாதவர்கள் மத்தியில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற அளவுக்கு, திருச்சபையை பார்த்தா ஒரு வித்தியாசமா பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி செய்கைகளை எல்லாம் விட்டு ஒளிங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. இப்படி இதை கண்டிச்சு உணர்த்துறவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறத முதல்ல விட்டுட்டு சரி செய்ய பாருங்க. முதல்ல உண்மையிலேயே தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் இயேசுவை அறியணும்னு விரும்பினீங்கன்னா இப்படி நெருப்பெல்லாம் கொளுத்தி பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு போலியான மூட நம்பிக்கைகளை வளர்த்து விட்டு இருக்க வேண்டிய, இவ்வளோ ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 விஷயத்த இன்றைக்கு பிரபல ஊழியர்கள் சொல்றேன். நம்பர் 1, நீங்க உண்மையாகவே தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியா வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்ல, அப்படி ஒரு நற்சாட்சியா வாழ்ந்து சுவிசேஷம் அறிவித்தாலே இந்த தேசம் இயேசுவை சந்தித்துவிடும். செகண்ட் பாயிண்ட், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பணக்கார முதலைகளா இருக்கிற பெரிய பாஸ்டர்கள் இருக்கிறீங்கல்ல, அவங்க உங்களுடைய சொத்துக்களை வித்து, எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதபடி அரசியல்வாதிகளை போல குமிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் விற்று தருத்தருக்கு கொடுங்க. இந்த இந்திய தேசமே பார்க்கும், என்னடா கிறிஸ்தவ போதகர்கள்லாம் தங்களுடைய சொத்துக்களை வித்து இப்படி தருத்தருக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசம் இயேசுவை அறியும். ஏனென்றால் பண்டைய மிஷனரிகள் எல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க. தங்க நாட்டுல சொத்துக்களை வித்து இங்க பைபிள் அச்சடிக்க அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்ததுதான் சீகன் பால்கு. ஒவ்வொருவருடைய மிஷனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துதான் ஊழியம் செஞ்சாங்களே ஒழிய, அதனாலதான் அவங்களை இன்னைக்கும் போற்றோம். இதை செய்யுங்க, தேசம் இயேசுவை அறியும்.